அந்த கைலிநாதன் நமக்கு குரங்கு முகமாகவே மாற்றிவிட்டார். நம்மளை எல்லாம் ஏமாற்றிவிட்டார். நம்பி எல்லோ ஆசை கொண்டு போனீரோ அழகு நல்ல முகமன்று வானரத்தின் முகமன்றோ எய்தாரே கைலிநாதன் எய்தாரே கைலிநாதன் ஏமாந்து போனீரோ சிவபெருமான் உங்களை அழகான முகமாக மாற்றவில்லை, வானரத்தின் முகமாக அல்லவா மாற்றிவிட்டார். வெட்கம் வெட்கம் வெட்கம். குளத்து நீரிலே உங்களது முகத்தை பாருங்கள் என்றார் நாரத முனிவர். தேவர்கள் குளத்து நீரில் தங்களது முகங்களை பார்க்கும் போது ஆஹா சிவபெருமான் நம்மை ஏமாற்றி விட்டார், கைலிநாதனை சும்மா விடக்கூடாது, அழகான முகமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டால் வானரத்தின் முகமாக மாற்றிவிட்டார் என்று தேவர்கள் கடுமையான கோபம் கொண்டு இந்த சிவபெருமானின் முகம் வானர முகமாக மாற கடவுளே, நம்பிக்கை மோசம் செய்த நாயக நாம் கைலிநாதன் வானரத்தின் திருமுகமாய் ஆக என்று சபித்தாரே. வானரத்தின் திருமுகமாய் ஆக என்று சாபமிட்டார். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்கரும் சோதியாகிய சிவபெருமானை கண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன சபித்தார்கள் தெரியுமா? கடுமையாக கோபம் வந்து வானர முகமாக ஆக கடவது என்று சாபத்தை கொடுத்து விட்டார்கள். ஆனால் தேவி, நான் எப்பொழுது விரும்புகின்றேனோ அந்த சாபம் என்னை வந்து சேரட்டும் என்று சாபத்தை நிறுத்தி வைத்துள்ளேன். அதற்கான காலகட்டம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. அதனாலே ராமபிரானுடைய கைங்கரியத்திற்காக என்னுடைய அவதாரம் நிறைவேறப் போகின்றது, அடியேன் மேற்கொள்ள விரும்புகின்றேன் என்று சுவாமி என்ன உரைக்கிறார் தெரியுமா? பார்வதி, ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்ற எம்பெருமான் அவதாரம் செய்வதற்காகவே ஆதி பராசக்தி இடத்திலே என்ன உரைக்கிறார் தெரியுமா? பராசக்தி 108 அம்சங்களில் ஒரு அம்சம் அஞ்சனா தேவியாக பூமிதனிலே அவதாரம் செய்து அதுவும் மிகப்பெரிய அம்சமாக 1008 அம்சங்களில் சக்தியாக நீ இருக்கிறாய் பார்வதி. அந்த 1008 அம்சத்திலே ஒரு அம்சமாக அஞ்சனா தேவியாக புவிதனிலே அவதாரம் செய்து கைலிநாதனின் அம்சத்தை தனது கருவிலே சுமப்பதற்காக அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். அதன்படிக்கு வானரராஜன் கேசரிக்கு மனைவியாக வாழ்ந்து வருகின்றாள். இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்து வரும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? வெகு காலமாக குழந்தை இல்லாமல் அஞ்சனா தேவியாகப்பட்டவள் சிவபெருமானை வேண்டி கடுமையாக தவம் செய்கிறார். எம்பெருமான் கைலிநாதன் அந்த சிவனாரை வேண்டி எப்படி தவம் செய்கிறாள்? அந்த கைலிநாதன் வாயு தேவனை எப்படி அழைக்கின்றார் அம்மா? இப்படியா இருக்கையிலே இருக்கையிலே செய்தாளே கருணை உள்ளம் கொண்டவராம் சிவபெருமான் அந்த வாயு தேவனை தான் அழைத்து ஏதுரைப்பான். தவமியற்றிக் கொண்டிருக்கின்றாள் அஞ்சனா தேவி. ஆக இப்படி இருக்க சரி
எம்பெருமான் கைலைநாதன் ஆஹா வாயுதேவனை அழைத்தார். ஆ வாயுதேவன் பகவானை பணிந்து வணங்கி நிற்கின்ற சமயத்திலே என்ன அழைத்ததின் காரணம் என்ன சுவாமி? வாயுதேவனிடத்திலே பகவான் சிவபெருமான் என்ன உரைக்கிறார் தெரியுமா? உரைத்தார். அப்பா வாயுதேவா, சுவாமி நான் ஸ்ரீராம சேவையின் நிமித்தம் கொண்டு வானரமாக அஞ்சனா தேவியின் திருவயிற்றிலே அவதாரம் செய்ய அப்படியா? நான் முடிவு செய்துள்ளேன். ஆஹா அதனாலே ஆ என்னுடைய ஜீவ சக்தியை நீதான் கொண்டு சென்று அஞ்சனா தேவியின் திருக்கரங்களிலே சேர்ப்பிப்பாயாக. தண்ணீராணி சுவாமி தண்ணீராணி, எனது பிறவிக்கு நீயே காரணகர்த்தாவாகவும் அமைய வேண்டும் அப்படியே ஆகட்டும் சுவாமி என்று உத்தரவிட்டார் சிவபெருமான். ஆஹா இப்படி இருக்க ஆமா வாராயப்பா வாயு தேவா வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. அஞ்சனையாள் திருவயிற்றில் அடியேனோ பிறவி செய்ய எந்த நாடு ஆன்ம சக்தி எழுத்தினியும் சேர்த்திடுவார். எந்த நாடு ஆன்ம சக்தி எழுத்தினியும் சேர்த்திடுவாய். என்று பகவான் சொன்னவுடனே சரி மனமகிழ்ந்த வாயுதேவன், ஆக எம்பெருமான் எனக்கு இப்படிப்பட்ட மகா பாக்கியத்தை தந்திருக்கிறீர்கள் என்று என்று நான் என்னே பாக்கியம் செய்தேன் சுவாமி, ஆஹா என்னே புண்ணியம் செய்தேன் சுவாமி. ஆமா தங்களின் ஜீவ சக்தியை நான் எடுத்துச் செல்வதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன் சுவாமி என்று மனமகிழ்ந்து போனார் ஆமம்மா அந்த வாயுதேவன். சரி இப்படி இருக்க ஆஹா ஒரு இன்பமான மாலை பொழுதிலே மாலை பொழுதிலே சீமேரு மலையின் உச்சியிலே ஆமா தன் கணவன் கேசரியோடு அஞ்சனா தேவி ஆஹா அங்கு இருக்கும் போது இருக்கும் பொழுது சிவனாரை நோக்கி கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் அஞ்சனா தேவி. ஆகா ஆகா அப்படி கடுமையாக தவம் செய்கின்ற போது ஆமா கேசரி ராஜன் உணவிற்காக கனி புஷ்பங்களை கொண்டு வருவதற்காகவும் பூஜை செய்வதற்காக புஷ்பங்களும் மனைவி புசிப்பதற்காக கனிகளை கொண்டு வருவதற்காக சரி. சீமேரு மலை உச்சிக்கு சென்றார். ஆமா அங்கே வந்த வாயுதேவன் ஆஹா கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருக்கின்ற அஞ்சனாதேவியின் திருக்கரங்களிலே இரு கரங்களே பகவான் சிவனார் கொடுத்த ஜீவ சக்தியை வைத்துவிட சரி அஞ்சனாதேவி ஆமா கண்மூடிக்கொண்டு கைகள் இரண்டையும் ஏந்திக் கொண்டு தவம் இயற்றிக் கொண்டிருக்கின்ற தேவியினுடைய கரங்களில் சரி சிவபெருமானுடைய ஜீவ சக்தி அற்புதமான அந்த பாயசத்தை கண்டாள். ஆஹா தேவாமிர்தத்தை கண்ட அவள் ஆஹா புசித்தாள். ஆமா புசித்தவுடனே சுவை மாறுபட்டிருந்தது. ஆஹா உட்கொண்ட தேவி என்ன உரைக்கிறாள் தெரியுமா? என்ன 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 தென்றல் வீசும் சாரலிலே அந்த தேன்மொழியாள் அஞ்சனையாள் நல்லதொரு குழந்தை வேண்டி நாட்கணக்கில் தவமிருந்தாள். அந்த தேவி அவள் திருக்கரத்தில் அந்த தேடி வந்த வாயுதேவன் ஜீவனல்ல சக்தியதை ஜீவனல்ல சக்தியதை சிறப்புடனே தானும் தந்தார். என்று பகவான் சொன்ன பிரகாரம் ஆமா இறைவன் இட்ட கட்டளை படிக்கு சரி அங்கே வாயுதேவன் ஆமா அஞ்சனையாள் திருக்கரங்களில் சேர்ப்பித்த அற்புதமான பாயசத்தை புசித்தாள். ஆஹா உடனே சுவை மாறுபட்டிருக்கும் போது அஞ்சனா தேவி கோபம் கொண்டு, ஆ, யாரோ நீ என்னுடைய கரங்களிலே இந்த பாயசத்தை கொடுத்தது யார்? என்ன கோபப்படுவதற்கு கோபப்படும் போது சரி வாயுதேவன் வணங்கி என்ன உரைக்கிறார் தெரியுமா? அன்னைய வணங்கி என்ன அம்மா பராசக்தியின் அம்சமடிவாக இருக்கின்ற அஞ்சனா தேவி அஞ்சனா தேவியே வணங்குகிறேன் அம்மையே. கோபப்படாதே தாய். உனது திருவயிற்றிலே எம்பெருமான் கைலைநாதன் பிறவி செய்ய போகிறார். ஆமா பிறக்கின்ற குழந்தை ஆஹா என்னை போல் வலிமையுடையவனாக இருப்பார். ஆமா அறிவிலும் ஆற்றலிலும் விவேகத்திலும் அவனுக்கு நிகர் அவனே. அவனே ஸ்ரீராம கைங்கரியத்தில் ஈடுபட போகும் ஆஹா தெய்வீக குழந்தைதான். அந்த குழந்தைக்கு தாயாகும் பாக்கியம் உனக்கு கிடைத்துள்ளது தேவி ஆமா ஆமா என்று வாயுதேவன் ஆமம்மா அஞ்சனா தேவி
பராசக்தியின் அம்சமாக இருக்கின்ற அஞ்சனா தேவியிடத்திலே உரைக்கும் போது சரி மிகவும் மனமகிழ்ந்தாள் அஞ்சனா தேவி. ஆமா அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? கௌதமரின் திருமகளாம் அஞ்சனையாள் பொற்கோடியாள். கௌதமரின் திருமகளாம் அஞ்சனையாள் பெண்கோடியாள். இறைவனின் எண்ணப்படி வாயுதேவன் வலிமையாலே கற்பமதி தாண்டரித்தாள் தாண்டரித்தாள். ஜீவனல்ல அம்சமாக அம்சமாக தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்திலே ஆமா எம்பெருமான் கைலிநாதன் ஆஹா அமாவாசை திதிதனிலே ஆமா அஞ்சனா தேவியின் திருவயிற்றிலே ஆமா திருவதாரம் செய்கின்றார். ஆஹா ஆஹா அஞ்சனையாள் திருவயிற்றிலிருந்து பிறவி செய்வதற்காக பிறவி செய்வதற்காக ஆஹா தன் தாயார் வலியில்லாமல் பிரசவிக்க வேண்டும் என்று பிரசவிக்க வேண்டும் என்று ஆமா விஸ்வபிரம்மனை இறைவன் அழைத்தார். ஆஹா அழைத்து தனது தாயாருக்கு ஆமா பிரசவ வேதனை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆகவே ஆமா உனது வல்லமையினாலே வல்லமையினாலே என்னை பிறவி செய்ய வைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார். என் தாயாருக்கு வழி இல்லாமல் என்னை பிறவி செய்ய வைக்க வேண்டும் என்று உத்தரவிட அதன்படிக்கு சரி தேவலோகத்து விஸ்வபிரம்மன் வந்தான். ஆஹா மலர் சொரியும் மாதமதே மார்கழி நல்ல மாதத்திலே ஆண்ட இருள் வேளையிலே அமாவாசை மூலத்திலே அஞ்சனையாள் திருவயிற்று ஆஞ்சநேயர் அவதரித்தார். அஞ்சனையாள் திருவயிற்று அஞ்சனையாள் திருவயிற்று அங்கே ஆஞ்சநேயர் அவதரித்தார். மூல நட்சத்திரத்தில் தெய்வீகமான மாத அந்த மார்கழி மாதத்திலே ஆமா அமாவாசை திதிதனிலே ஆஹா பகவான் இறைவன் சிவபெருமானே அந்த அஞ்சனா தேவியினுடைய திருவயிற்றிலே பிறவி செய்கின்றார். ஆஹா தான் எண்ணியது என்னபடிக்கு சிவபெருமான் அஞ்சனையாள் திருவயிற்றில் இருந்து பலமிக்க தெய்வீக பாலகனாகவே அவதாரம் செய்தார். ஆமா எப்படி இருக்கின்றாரா? எப்படி அம்மா இருக்கின்ற செம்பவள நிறத்தோடும் ஆஹா செந்நிறவானும் செந்நிறவா அழகிய மேனியும் அழகிய மேனி, காதில் குண்டலமும் காதில் குண்டலமும், திருமார்பில் பூணோலும் திருமார்பில் கொண்டு வானர உருவத்தினராக அதி அற்புத குழந்தை பிறவி செய்தது. ஆகா 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 இப்படி இருக்க ஆமா செம்பவள ஆமா சொல்லு வாயழகாம் வாயழகா செந்நீர மேனியனாம் திருப்போனோ தானணிந்து திருப்போனோ தானணிந்து குண்டலங்கள் தான் ஜொலிக்க